ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது லட்சக்கணக்கான கோடிகள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நிலை பெற்று விடுமே என்ற பதட்டம் தான் இந்த 0 மார்க் என்று சொல்றதெல்லாம். ஆதிச்சநல்லூர் கீழடிகளை தொடங்கி இன்று இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வரை அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக சமூக நீதி, சமத்துவம், பெண்களுடைய பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற அனைத்து நிலையிலும் இந்த நிதிநிலை அறிக்கை கவனத்துடன் செயல்பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. நதிநீர் இணைப்பு என்று நாம் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் அதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனையை மீட்டெடுக்கும் பொருட்டு கதவணையுடன் கூடிய தடுப்பணைகள் காவிரி கொள்ளிடத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வேஸ்ட் அறிக்கைன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா புதுசாக நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருந்த எந்த விஷயத்தையுமே இந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கல் செய்யலாம் தாவேகா அரசு. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டை பாராட்டினா தான் செய்தி. அதுக்கு மாற்று கருத்து, அதுக்கு எதிர்க்க உதவாது எப்போதும் எல்லா எதிர்கட்சியும் சொல்லக்கூடிய ஒரு சொல் தானே. ஆனால் இந்த பட்ஜெட்டை நீங்கள் உற்று நோக்கினா ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு அது ஒரு ஆடம்பரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பதாகவோ மக்களை கவரக்கூடியான ஒரு அறிவிப்புகள் செய்யணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உள்ளார்ந்த வகையில் ஒரு 10 வருட காலம் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னலாம் அதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு 2 வருடத்தில் அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக உணர்வார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து இதுக்கு இந்த பட்ஜெட் வந்து 0 மதிப்பு கொடுத்துருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவருடைய பார்வை இதாவது சொல்லிட்டேன். இப்போ அவர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களும் அதை பாராட்டினா தானே செய்தி. இது எதிர்ப்பு தெரிவித்து 0 சொல்கிறது, 5 மார்க் 10 மார்க் சொல்கிறது இயல்பா விமர்சனத்தில் சொல்கிறது தானே. ஆளுங்கட்சியை மெச்சக்கூடிய எதிர்கட்சி என்னைக்கு இருந்திருக்காங்க, அந்த இதில் அவருக்கு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுவரை நடந்து வந்த ஆட்சிகள் எல்லாம் எந்த நிதிநிலைக்கு எப்படி அறிவித்தார்களோ அதை விட சிறப்பான ஒரு நிதிநிலையாக இருப்பதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்ற காரணத்தினால் வருடம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இது போன்ற விஷயங்களுக்காக லீக்கேஜ்னு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பட்ஜெட்டில். அதுமாரி போனதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலே லட்சக்கணக்கான கோடிகள் இந்த தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நலன்படக்கூடிய அளவுக்கு அது திட்டங்களாக உருப்பெறுவது மாற்று கருத்தல்ல. அதையெல்லாம் அதை கண்டுதான் இந்த பதட்டம்லாம் எனக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம். அதுபோல் இந்த ஊழல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஆட்சிக்கு மிச்சப்பட்டதுன்னா அதை வச்சு எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தினாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நிலை பெற்று விடுமே என்ற பதட்டம் தான் இந்த 0 மார்க் என்று சொல்றதெல்லாம்.